ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. ஸோ இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனுக்கு எப்படி வைண்டிங் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணி எத்தனை டேர்ன்ஸ் ரீவைண்டிங்க்கோ இல்லை நியூ வைண்டிங்க்கோ நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் ஒன்று நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா, வோல்டேஜ் அப்படிங்கிறது தெரியணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 230 வோல்ட். அதர் கண்ட்ரிலலாம் இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் 230 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ். அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, கோர் ஏரியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டாரோடைய சைஸை பொறுத்து இந்த கோர் ஏரியா அப்படிங்கிறது இருக்கும். இது ஸ்கொயர் எம்எம்மில் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி. ஸோ ஃப்ளெக்ஸ் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 0.3லேருந்து 0.5க்குள்ளே இருக்கணும். அதாவது நம்ம டிசைன் பண்ணக்கூடிய வேல்யூ 0.3 to 0.5 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வைண்டிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஆக்சுவலி வைண்டிங் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 0.95 to 0.98 அப்ராக்சிமேட் வேல்யூவாக இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீலிங் ஃபேனோடைய ஆர்பிஎம் ரொட்டேட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 300 to 400 இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது இந்த காயில் இப்போ இந்த சீலிங் ஃபேனில் பொறுத்த வரைக்கும் காயில் அப்படிங்கிறது ஸ்டேட்டார் அண்டு ரோட்டார் வைண்டிங்னு இருக்கும் இல்லையா. அதே போல் நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீலிங் ஃபேன் பொறுத்த வரைக்கும் 4 நம்பர். சரிங்களா. ஸோ இது எல்லாமே பேசிக் பேராமீட்டர்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம ஒரு இதை டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போது ஸ்டெப் 2 பார்த்துருவோம். இப்போ ஸ்டெப் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்எஃப் ஈக்குவேஷன். இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன் நம்ம தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ 4.44 இன்ட்டு எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்குவன்சி, பி மேக்ஸ் இந்த ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி சொன்னோம் இல்லையா, அது போடணும். அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது கோரோட ஏரியா, அப்புறம் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ். சரிங்களா. ஸோ இப்போது இது இ அப்படிங்கிறது வோல்டேஜ் இல்லை இஎம்எஃப் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, டேர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். எத்தனை டேர்ன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, இ டிவைடட் பை 4.44 இன்டு ஃப்ரீக்குவன்சி அண்ட் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி அண்ட் ஏரியா. இது தெரியணும். இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட் டேர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், 0.3 to 0.5 இருக்கணும் இல்லையா. நான் 0.4 எடுத்துருக்கிறேன். ஸோ கோர் ஏரியா அப்படிங்கிறது நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 20. அப்புறம் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது 50 ஹெர்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போது நான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வோல்டேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். வோல்டேஜுங்கிறது தான் இ. சரிங்களா. அப்போது 230 வோல்ட் 4.44. ஃப்ரீக்குவன்சி எனக்கு 50. அந்த 50 நான் போட்டுக்கிறேன். பிமேக்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், 0.4 எடுத்திருக்கேன். அந்த 0.4 இங்கே போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஏரியா எனக்கு என்னது 20. சரிங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1.3 டேர்ன்ஸ் ஃபார் வோல்ட். ஒரு வோல்ட்டுக்கு 1.3 டேர்ன்ஸ் நம்ம சுற்றணும் காயிலில். அப்போது நமக்கு 230 வோல்ட் இருக்கு இல்லையா. அப்போது 230 இன்டு 1.3 இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 229 கிடைக்கும். அதை நீங்கள் 300 டேர்ன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸ்டேட்டாரோடைய ஸ்லாட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் தி ஸ்டேட்டார் ஹேஸ் 24 ஸ்லாட் இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், அதை டிவைட் பண்ணிக்கணும். என்னதில் டிவைட் பண்ணணும், 300 24ஆக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் என்னது நீங்கள் காயில் டேர்ன்ஸ் பண்ணணும். இஃப் 4 போலாக இருக்குது அப்படின்னா ஈச் போல் சுட் ஹேவ் என்ன டி வேல்யூ
300 இல்லையா? அப்போது 300 டிவைடட் பை 2 150. சரிங்களா? இது இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 4 பாருங்களேன், எந்த மாதிரியான வைண்டிங் கேபிள் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங் வைண்டிங்காக இருந்தது அப்படின்னா 16 SWG ஆர் 18 SWG எடுத்துக்கலாம். அதுவே ரன்னிங் வைண்டிங்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 22 எடுத்துக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.